திரு ஜீவா, இதுல அதிமுக திமுக சேர்ந்து பயணிக்கிறது, திமுக பாஜக இணக்கம் காட்டுறது, பல டாட்ஸை வந்து இவங்க கனெக்ட் பண்றாங்க. எல்லாமும் நடந்தாதான் இந்த ஆட்சி மாற்றம்ங்கிறது சாத்தியக்கூறுவதற்கான உருவாவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இவ்வளவும் நடக்கணுமா? இவ்வளவு நடக்குமா? நடந்தா சார் சொல்ற மாதிரி யாருக்கு லாபம்? திரு விஜய்க்கு தானே அதிகமான லாபம் இருக்கு இந்த முயற்சிகள். அவங்க உருவாக்குனது தோற்றம் ஜெயிச்சிரும். பாத்தீங்களா என்ன எதுக்க உங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துட்டாங்கன்னு. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்களேன். திமுக ஒன்று சேர போகுது, திமுக பாஜக கூட்டணி வைக்க போகுது. இதை யார் விவாத களங்கள்ல இந்த இடத்துல உட்காந்து அதிகம் பேசியிருக்கிறாங்க? திமுக எதிர்ப்பாளர்கள், பிஜேபி வலதுசாரிகள், விஜய் ஆதரவாளர்கள், இவங்க தான் அதை உடனே பரப்புனது. திமுக ஒன்று சேரப்போகுது, திமுக ஒன்று சேரப்போகுது, எங்களுக்கு எதிராக சதி செய்ய போறாங்க. இதை தொடக்கத்திலிருந்தே பேசுறது அவங்க தான். திமுக அப்படி சொல்லலை, அதிமுக அப்படி சொல்லலை. இப்போ 2 நாளாக பேசிக்கிட்டு இருக்கிறது யாருன்னா ராஜேந்திர பாலாஜி வந்து அதை சொல்லியிருக்காரு. ஸ்டாலினுக்கு கோவம் வரட்டுங்கிறாரு. இல்லைனா அதிமுக காரர் எதுக்கிட்ட ஸ்டாலின் கோவம் வரட்டும்னு சொல்றாருன்னு. அப்போ விஜய் கட்சி இந்த ஆட்சி இருக்குல்ல, மக்களுடைய அந்த தீர்ப்பு முழுமையாக அவருக்கு கிடைக்கல. எம்ஜிஆர் கிடைச்ச மாதிரி, ஜெயலலிதா, கலைஞர், ஸ்டாலின் கிடைச்ச மாதிரி முழுமையா கிடைக்கல. அவர் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு கோவம் வந்திருந்தா அப்படின்னு தானே சொல்லி இருந்திருக்கணும். ஆமா, அது சொல்லியிருந்தா அது இன்னைக்கு விவாதமே எடுத்துருக்க மாட்டீங்களே. அதுல என்ன விவாதம் இருக்கு? ராஜேந்திர பாலாஜி வந்து எடப்பாடிக்கு கோவம் வரட்டும் அப்படின்னு சொல்றதுல என்ன பெரிய, அதுல என்ன ஒரு இயல்பான செய்தி தானே. ஸ்டாலினுக்கு கோவம் வரட்டும் அப்படிங்கிறாங்கன்னா, இங்க நடந்து கொண்டு இருக்கக்கூடிய குதிரை பேரம் இருக்கு பாருங்க, அது எல்லாரையும் வேற மாதிரி பேச வைக்குது. ஏன்னா அது மக்கள் கொடுத்த தீர்ப்பு இல்லை, மக்கள் ரெட்டலைக்கு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. அதை முழுக்க விசிலுக்கு கொடுங்கன்னு நடக்குது. இவங்க என்ன கட்சி தாவல் தடை சட்டத்திலிருந்து தப்பிச்சுக்கிற மாதிரி ரிசைன்மெண்ட் வேற பண்றாங்க. அது நீங்க சொல்றபடி பார்த்தா நியாயப்படி திரு எடப்பாடி பழனிசாமி கோவம் வரணும் இல்ல. அவங்க திமுக வலிமையா இருக்குங்கிறதையே அதிமுக தலைமை ஒப்புக்கொள்ளுது. சார் மறைமுகமா அதை தான் சொன்னாரு. திமுக வலிமையா இருக்கு, தாவைக்காவை எதிர்க்கணும். இப்ப இந்த கவர்மெண்ட் அப்படிங்கிறது கான்செப்ட் வைஸ் ஒரு திராவிட கட்சிகளை முடிக்கக்கூடிய வேலையில செயல்படுது. பாஜக சைலண்டா ரசிக்குது. பாஜகவுக்கு தமிழ்நாடு என்னைக்குமே ஒரு கிடைக்கக்கூடிய கனி கிடையாது. இப்போ அவங்களுக்கு உடனடியாக பாஜக ஜெயிக்கணுங்கிற அவசியமும் கிடையாது. இங்கே ஜெயிக்காதுங்கிறது நல்லா தெரியும். ஆனால் திராவிடம் அழியணுங்கிறது அவங்க ஐடியாலஜி. அது இப்போ கண்ணு முன்னாடி நடக்கிறது. அவங்கள ஒரு வகையில் ரசிக்கிறாங்க. ஆனால் திரு அனிதா ராதாகிருஷ்ணன் பேச்சை கவனிக்கல. 6 மாதத்தில் திரு ஸ்டாலின் முதல்வர் ஆவார், திரு உதயநிதி கட்சியை பார்த்துக்குவார், 3வது ரொம்ப முக்கியம், திருச்சி சிவா விரைவில் மத்திய அமைச்சர் ஆவார்னா பாஜக துணை கொண்டுதான் தாவேக அரச முடிவு கொண்டு வர முடியும்னு நம்புறாங்களா திமுக காரங்க? இது திமுக காரங்க நம்பல, அனிதா ராதாகிருஷ்ணன் போன்றவர்கள் சொல்றாங்க. அதாவது அனிதா ராதாகிருஷ்ணன் போன்றவங்க அப்படியே ஒரு திராவிட ஐடியாலஜியோட பேசுறவங்க கிடையாது. அந்த ரமேஷ்னு ஒரு அமைச்சர் போய் அந்த ஆய்வு செஞ்சதெல்லாம் ஏதோ அர்ச்சகருக்கு சாதகமா பேசினாரு. அது ஒரு திராவிட கருத்தியிலே கிடையாது. அதனால அனிதா ராதாகிருஷ்ணன் இந்த மாதிரி இவங்கெல்லாம் உடனே பதவி, அடுத்து நம்ம பிஜேபியோட காங்கிரஸ் போயிருச்சுல உடனே பிஜேபி தான் அப்படிங்கிற மாதிரியான போறதுங்கிறது சரியான பாதையா இருக்காது. அப்படி ஒரு முடிவை திமுக அவசரப்பட்டு எடுக்க மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். பிஜேபியோட போற மாதிரி திமுக இணைப்பு சாத்தியமானா அதை சாத்தியப்படுத்துவதே தாவேக அரசு தான். இவர்களுடைய செயல்பாடு அப்படிங்கிறது அதை நோக்கி நகர்த்துது. ஆனா இப்போ வரை அது முடிவாகல. அதாவது நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, அதிமுகவோட கூட்டணி வைத்து ஊழல் சக்தி அதிமுகவோட கூட்டணி வச்சு தனது புனிதத்தன்மையை இழந்து கொண்டிருப்பது தாவேகா. அதை பற்றியே பேசுபொருள் இல்லை. திமுகவும் அதிமுக கூட்டு சதியா? அதிமுக கூட்டணி சேர்ந்தா கூட்டு சதின்னு யார் சொன்னா? உங்களுக்கு நீங்க 2 கட்சியும் உங்களுடைய மார்க்கெட்டே அதிமுக மோசம்னு சொன்னவங்க தான் 35% ஓட்டு போட்டிருக்காங்க. அப்ப அந்த மக்களுக்கு துரோகம் செய்யும் விதமா அதிமுக இருந்து ஆள் இழுக்கிறீங்க, திமுக இருந்து ஆள் இழுக்கிறீங்க. அப்போ உங்களுக்கான மக்களை மோசடி செஞ்சு ஜெயிச்சிருக்கீங்க. இந்த அதிமுக மோசம், திமுக மோசம்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரையும் வச்சு கவர்மெண்ட்டை காப்பாற்றிக்கிட்டு இருக்கீங்க. அப்போ இந்த தன்மையில் அப்போ அதிமுக என்ன செய்யுது? அப்போ கூட்டணி வச்சா என்னங்கிற கான்செப்ட் இப்போதான் அவங்களுக்கு உருவாகுது. இதை விதியை ரூல்ஸை பிரேக் பண்ணது வந்து தாவேகா தான். அப்போ லீமா ரோஸ் அன்னைக்கே அதிமுக கூட்டணி தாவேகாவோட சேர்ந்து ஆட்சி சிஎம் யாருங்க மாதிரி பேசிட்டோம், அன்னைக்கு நைட்டே பேசிட்டாங்க. ஆனால் அதை மறைச்சிட்டு திமுக கூட்டணி வரப்போதான், திமுக கூட்டணியா, இது எவ்வளவு பெரிய தப்பு, மாபாதக செயல்னு ஒரு பிம்பத்தை இப்ப இருந்தே கலப்புறது. இப்போ இணக்கமா பேசுறது திமுக தலைவர்கள் தானே. ஆரம்பத்துல கூட அது வந்து அங்கொன்றும் இங்கொன்றுமா அரசல் பரசலா பேச்சு நடந்துச்சுன்னு சொல்லலாம். இப்ப அவங்களே ஒருத்தருக்கு ஒருத்தர் இணக்கமா பேச தொடங்கிட்டாங்கல்ல. ஆமா, உண்மையிலே பேச தொடங்கிட்டாங்க. அதான் சொன்னேன். ஏங்க இல்ல உள்ளூரா விரும்புறாங்களா? அப்போ என்ன தவறு இருக்குன்னு நினைக்கிறாங்க? வேற ஒண்ணும் இல்லை. இப்ப நடைபெற்று கொண்டிருப்ப அந்த கவர்மெண்ட் கான்செப்ட் வந்து ஜனநாயகத்தின் படி இது சரியில்லை. 107 சீட்டு தானே உங்களுக்கு மக்கள் கொடுத்துருக்காங்க. நீங்க வந்து முழுக்க எம்எல்ஏக்களை ராஜினாமா செஞ்சு இப்போ உங்களுடைய மெஜாரிட்டியை நிரூபிச்சுக்கிட்டு இருக்கீங்க. இது சட்டப்படி தப்பு இல்ல. இப்ப அர்லேகர் வந்து ஏன் வேடிக்கை பாக்குறாரு? இன்னைக்கு டாக்டர் கிருஷ்ணசாமி போய் அர்லேகர்கிட்ட பார்த்து அவரும் சொல்லியிருக்கிறாரு, இது என்னங்க இது
ராஜினாமா செய்வதும் குதிரை பேரத்தில் தான் வரும்னு கன்ஃபார்ம்னு அவரும் சொல்லியிருக்காரு. திமுக தரப்புல ஆர்எஸ் பாரதி சொல்லிட்டாரு. அதிமுக தரப்புல இன்பத்துறை வந்து வழக்கு பதிவு செய்வேன்னு சொல்லியிருக்காரு. இன்னைக்கு அர்லேகர் வந்து இது டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் வச்சு இதை ஒரு பிரஸ் மீட்டாகவும் கொடுத்து இந்த செய்தியை பரப்புங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப எல்லோருக்குமே ஜனநாயகத்தில் நம்பிக்கை கொண்ட எல்லோருக்குமே என்னடா எப்படா 107 சீட்டை வச்சுக்கிட்டு ஒருத்தர் இப்படி ஆட்சி செய்யறாரு அப்படிங்கிறது ஜனநாயகத்துக்கு விரோதம் இல்லை, மக்களுக்கு விரோதமான விஷயம் இல்லையா? மக்கள் வந்து ஒரு அரசியல் படாத தன்மையாகவும் இருக்கு. பாஜக அதை பயன்படுத்திக்குது. டக்குன்னு அண்ணாமலையை வேற இறக்கி விடுறாங்க. அப்போ ஒரு பெரிய அரசியல் படப்படாத கூட்டம் ஒரு இளைஞர்கள்ட்ட திமுக எதிர்ப்பு திராவிட எதிர்ப்பை அப்படியே உள்ள இறக்கிக்கிட்டே இருக்கிறாங்க. பாஜகவுக்கு எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. வந்தே மாதரம் உள்ள வந்துருச்சு. உங்களுக்கு தேசிய கீதத்துக்கான அனுமதியை அங்கிருந்து ஏதோ பெற்று தர்றாங்கங்கிறாங்க. டெல்லியை மிரட்டிய தமிழ்நாடு, டெல்லியை மிரட்டிய திராவிட கட்சிகளுங்கிறது போய் டெல்லி ஏதோ லெட்டர் கொடுத்துருக்கு அப்படின்னு இவங்க பெருமையாகவும் சந்தோஷமாகவும் பேசக்கூடிய காலங்கள் வந்துருச்சு. சிபிஎஸ்சியில் ஹிந்தி வந்துருச்சு. மும்மொழி கொள்கை தொட்டு அண்ணாவுடைய இதயத்தில் கத்தி எடுத்து குத்துன மாதிரி இருமொழி கொள்கையை காலி செஞ்சாச்சு. எதையுமே விட்டு கொடுக்கலையே. எதை விட்டு கொடுக்கல? இருமொழி கொள்கை தான் எங்களின் கொள்கைன்னு திரு விஜய் சொல்றாருல. வாசகமா சொல்றது இல்லை. எங்க தலைவர் பெரியாருங்கிறது, காமராஜர், இதெல்லாம் உங்களுக்கு சும்மா போற போக்குல சொல்றது. என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குல்ல யதார்த்தத்துல. இப்போ பாஜக விரும்பின ஆட்சி நடக்குது அப்படிங்கறத டெல்லி ரசிக்குதுல. ரெண்டுமே முரண்பாடான புள்ளியா இருக்குல்ல ஜீவா. நீங்க மத்தியில திருச்சி சிவா அமைச்சராக உட்காருவார் இல்ல, அது ரொம்ப முரண்பாடா அப்படின்னு அனிதா ராதாகிருஷ்ணன் சொல்றதுங்கிறதும், இந்த பக்கம் தாவேகாவுக்கு இணக்கமாக பாஜக இருக்கு, அதனால பாஜகவுடைய கொள்கைகள்லாம் தமிழ்நாட்டில் திட்டங்களாக மாறுது. ரெண்டும் முரண்பாடான புள்ளி. அதுதான் அது முரண். யாருக்கு பாஜக இணக்கமா இருக்கு? தாவேகாவுக்கு தான். அதாவது அவங்க இதை ரசிக்கிறாங்களங்க. அவங்க அனுமதி இல்லாம இவ்வளவு நடக்காதுங்க. இப்ப அவர் பாஜகவை எதிர்த்து அப்படி என்ன அவங்க பேசிட்டாங்க? ஏதாவது ஒரு விஷயம் சொல்லுங்க. அறிக்கை விடுறது எல்லா விஷயம். இப்ப குர்பானிக்கு இன்னைக்கு தீர்ப்பு வந்திருக்கு. குர்பானி கொண்ட முஸ்லீம்களுக்கு அவுட்டு. குர்பானி இந்த வருஷம் அவுட்டு. பொது வெளியில வெட்டக்கூடாதுங்கிற கொண்டு போயிட்டாங்க. திமுக ஆட்சியில் நடுராத்திரி போய் மேஜிஸ்ட்ரேட்டரை பார்த்து அந்த அனுமதியை வாங்கி குர்பானியை கொண்டாட வச்சாங்க. இங்க அப்படி கிடையாது. இங்க எல்லாமே திருப்பரங்குன்ற ஃபைல்ஸ் அந்த ஆவணப்படத்தை வெளியிட முடியல. எல்லாருமே பாஜகவை ப்ளீஸ் பண்ற இடத்துக்கு நடந்தாச்சா? திமுக மத்தியில அமைச்சரவை கொடுங்கிற இடத்துக்கோ, அதிமுக 3 ஆண்டுகள்ல ஒரே நாடு ஒரே தேர்தல் வந்துரும் அப்படின்னு நம்புறதோ, இந்த பக்கம் தாவேகா பாஜகவுக்கு இணக்கமா செயல்படனா இப்ப யாரு பாஜகவை அதிகமா ப்ளீஸ் பண்ற இடத்துக்கு இந்த கட்சிகள்? பாஜகவை அதிகமா எதிர்க்கிற கட்சி ஆட்சிக்கு வருதோ இல்லையோ அதுதான் தமிழ்நாட்டில் உறுதியா நிற்கும். இப்படி ப்ளீஸ் பண்ணி போற கட்சிகள் வந்து நிக்காது. ஆனா அந்த இப்ப தாவேகாவுடைய ரோலே பாஜக எதிர்ப்புங்கிறத நீர்த்து போக சேர்வதுதான். நான் இந்த விவாதத்திலே சொன்னேன். நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த 55 நாள்ல நம்முடைய விவாதங்கள்ல பாஜக எதிர்ப்பே இல்லை. 55 நாட்களுக்கு முன்னாடி நம்ம செஞ்ச விவாதங்கள் எல்லாமே பாஜக இல்லாம இல்லை. பாஜக எதிர்ப்பு, டெல்லி எதிர்ப்பு, இந்துத்துவ எதிர்ப்பு, ஏக இந்திய எதிர்ப்புன்னு விவாதித்துக் கொண்டிருந்த இதே மேடையில் நம்ம முழுக்க திமுக தாவேகா குதிரை பேரம் அர்லேக்கர் என்ன செய்வாரு, வந்துருவாரா, திருச்சிக்கு கிழக்குக்கு போவாரா, இப்படியே விவாதங்கள் போயிருச்சு பாருங்க. ஆனா பாஜக வேலையை ஆரம்பிச்சிருச்சு. மேற்கு வங்கத்துல எல்லாத்துலயும் துணைவேந்தர்களா RSS போட்டுருச்சு. இங்க ஆளுநர் எதிர்ப்பே சத்தம் இல்லாம இருக்கு. ஆளுநருடைய இது வந்தே மாதத்திலிருந்து தேசிய கீதத்துல இருந்து எல்லாம் நடந்துருச்சு 55 நாள்ல. அங்க 5 வருஷம் போராடினாரே RN ரவியை கதற விட்டாங்களே, ஓட விட்டாங்களே. இங்க அப்படி இல்லையே. இங்க எல்லாமே அவங்களுக்கு பிடித்த மாதிரி தானே எல்லாமே நடக்குது RSSல.